நீ சுத்த மோசம். கடால வாங்கிட்டா நடக்க வந்துரும் சொன்னியே, எங்க வந்துச்சு? காது கேட்காதவங்களுக்கு எல்லாம் காது கேட்குன்னு சொன்னியே, இப்ப என்னாச்சு? ஐயா, உங்களுக்கு எதுவே சரியா ஆலையா? எனக்கு எல்லாம் சரியா போச்சு. எனக்கு நடக்க முடியும், ஓட முடியும். உனக்கு எப்படி? கதையா விடுற நேத்து நான் ரஜினி அங்கிள் கூட ஓடி பிடிச்சி விளையாடுனேன். உனக்கு தெரியுமா? நான் ஐ எம் ஆல் ரைட். வேணா பாக்குறியா? என்னமாச்சு? நான் பார்த்தது கனவா இருக்கும். ஆனா நிஜமாவே நான் நடந்த மாதிரி இருந்தது. உனக்காவது கனவு வந்தது, எங்களுக்கு அது கூட வரல. கண்ணு தெரியாது உங்களுக்கு எப்படி கனவு வரும்? கடைசியில உன்னை நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பூசிக்கிட்டது மந்திர பொடியில விபூதி பிரசாதம். தினமும் கடவுளை மனசார நம்பி மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யும். பைபிள்ல கூட படிச்சதுல கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு. ரெண்டு கையை இல்லாதவன் எப்படி தட்டுவா? யோசிச்சு சொல்லுங்க. வாங்க நம்ம போலாம். என்னடி உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? ஏகப்பட்ட விஷயம் தெரியும். நீ எதை கேக்குற? ரோசி விஷயம். இந்த அநாத ஆசிரமத்துக்கு அவளே அவதான் அள்ளி போட்டு மெல்லுவோம். நீங்க சும்மா இருங்க. நீ மெல்லு. டாக்டர் செரியன ரஜினிகாந்த் ஏன் அடிக்கடி அழைச்சிட்டு வராருன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன பெரிய சஸ்பென்ஸ் சொல்ல? ரோசிய செக்அப் பண்றதுக்கு. அவளுக்கு என்ன ரோசி இப்போவோ நாளையோன்னு இருக்காளாம். அவ ஹார்ட் பேஷண்ட். அவளுக்கு இருதயத்துல கோளாறு. அதனாலதான் மதர் அவளுக்கு இவ்வளவு சலுகை கொடுத்தாங்களா? இது தெரியாம நாம அந்த பொண்ணை எவ்வளவு கரிச்சு கொட்டிருக்கோம். சரி, இப்ப அவ நிலைமை எப்படி இருக்கு? என்னன்னு சொல்றது? அவ உயிர் பழைக்கிறது. ஏண்டா பீட்டர் எனக்கு ஒரு மாதிரியா இருக்க? மதர் திட்டினாங்களா? அவங்களுக்கு தான் திட்டவே தெரியாது. பின்ன ஏண்டா இப்படி இருக்க? ரோசிய நினைச்ச பாவமா இருக்கு. அவளுக்கு என்னாச்சு? நம்ம ரோசி அப்படின்னா ரோசி நம்மள எல்லாம் விட்டு போறாளா? ஆமா சைமன், இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் சொல்ல மாட்டேன்பா. நான் வாயா திறக்க மாட்டேன். நான் மூச்சு விட மாட்டேன். நீ சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். சைமன், என்னடா? நம்ம எல்லாம் சேர்ந்து ரோசியோட போட்டோ எடுத்துக்கலாம்டா. என்னைக்காவது யாராவது எனக்கு கண்ணு கொடுத்தா அவ எப்படி இருக்கான்னு நான் பார்க்க வேண்டாமா? கஸ்டர் காலு காது கண்ணு எல்லாம் ரெண்டா கொடுத்தாரு. இதயத்தையும் ரெண்டா கொடுத்துட கூடாதா? கொடுத்திருந்தா அதுல ஒண்ணு கொடுத்தாவது நான் ரோசிய காப்பாத்திருப்பேனே. இப்ப என்ன செய்யறது? ரோசிய காப்பாத்த மாதா கிட்ட விண்ணப்பம் எழுதி போடலாமா? நல்ல யோசனை. அப்படியே செய்வோம் வாங்க. மாதாவே எங்கள் ரோசியை காப்பாற்றும். மாதாவே எங்கள் ரோசியை காப்பாற்றும். பரலோகத்தில் இருக்கும் தேவகுமாரனே, பரலோகத்தில் இருக்கும் தேவகுமாரனே, எங்கள் ரோசியை காப்பாற்றும். எங்கள் ரோசியை காப்பாற்றும். என் கால் சரியா வரலன்னாலும் பரவாயில்ல, ரோசி உயிரோட இருந்தா போதும். மாதா எனக்கு கண்ணு வேணும். ரோசியை காப்பாத்து. ரோசி எப்படியாச்சும் காப்பாத்து மாதா. என் ஏரிங்கர் உனக்கு அணிக்காக போட்டுறேன். மாதா நீ செய்யறது சரியில்லை. எங்க ரோசியை விட்டுரு. அப்படிலாம் பேசக்கூடாது. சொல்ல வேண்டியதெல்லாம் மாதா கிட்ட சொல்லியாச்சு. வாங்க போலாம். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏண்டா பட்ட அழு? உனக்கு உனக்கு உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அமெரிக்கால இருந்து பிரசன்ட் வாங்கி அனுப்புறேன்னு சொன்னா இல்ல? ஆமா. பாவம் இவன் அமெரிக்காவும் போல, பிரசன்ட்டும் வாங்கி அனுப்பல. அதான் அழுகுறான். அப்படிதானே? ஐயா, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? வர கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரஜினி எங்ககிட்ட சொல்லி உங்க எல்லாருக்கும் அந்த பிரசன்ட வாங்கி தர சொல்றேன். ஓகே? ரஜினி ஹியர். ஹலோ அங்கிள், நான் ரோசி பேசுறேன். என்னமா ரோசி? அங்கிள், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பீட்டர் அமெரிக்கா போறதா சொன்னா. ஆளுக்கு ஒரு பிரசன்ட் வாங்கி அனுப்புறேன்னு சொன்னா. டோன்ட் வரி, லிஸ்ட் அனுப்பு, வாங்கி தரேன். அங்கிள், ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்களே உங்க கையால பிரசன்டேஷன் கொடுங்க அங்கிள். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க வரும்போது ரஜினி அங்கிளா வரக்கூடாது, கிறிஸ்துமஸ் தாத்தாவா வரணும். நீங்க வரீங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படி?
அது சஸ்பென்ஸ். சரின்னு சொல்லுங்க அங்கிள் ப்ளீஸ். சரிம்மா. சரி போன வச்சிருட்டா? வச்சிருமா. அங்கிள் நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன், உங்களை பார்க்கத்தான். நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கிள் நீங்க லிஸ்ட் கேட்டீங்க, நான் மதர் கிட்ட பர்மிஷன் கேட்டு கொண்டு வந்தேன். இந்தாங்க. இது நீ ஏமா கொண்டு வந்த? யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட கூடாது? ஆட்டோகிராஃப் சார். அங்கிள் எனக்கு ஆட்டோகிராஃப். புக்கிங்க என் கையில போடுங்க அங்கிள். சரி. இந்த கையில இல்ல, இந்த கையில. ஏன் அந்த கையில? இந்த கையில போட்டதா உங்க பேர் எப்பவுமே என் நெஞ்சோடயே இருக்கும். அங்கிள் வர கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மறந்துடக்கூடாது. கண்டிப்பா நான் எங்க இருந்தாலும் எந்த வேலையில இருந்தாலும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உன் கூட தான் இருப்பேன். சரியா? Children, wish you all happy Christmas! Wish you என்ன வேணும் எது வேணும் கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்துமஸ் கீதம் பாடிக்கோ. தேவன் வந்த நாளில் இன்று கொண்டாட்டம், இளந்தேவி உன்னால் போட்டு வந்தேன் தள்ளாட்டம். இன்பம் பொங்கும் எங்கும் என்றும் தாத்தாவுக்கு தானம்மா. பாப்பா பாப்பா இங்கே இங்கே. என்ன வேணும் ஏது வேணும் கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்துமஸ் கீதம் பாடிக்கோ. நான் நேசம் கொண்ட சிறு மலரே, இன்னும் வாநாடு இளங்களிரே. ஏன் இங்கு ஒரு விதிவசமே, நெஞ்சுதான் வாடும் ரகசியமே. பூமி மேலே மானிட வாழ்வு பூவன நாடும் மாச்சம்மா. என்ன வேணும் ஏது வேணும் கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்துமஸ் கீதம் பாடிக்கோ. தேவன் வந்த நாளில் இன்று கொண்டாட்டம், இளந்தேவி உன்னால் போட்டு வந்தேன் தள்ளாட்டம். இன்பம் பொங்கும் எங்கும் என்றும் தாத்தாவுக்கு தானம்மா. பாப்பா பாப்பா இங்கே இங்கே. பாப்பா பாப்பா